சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பேசிக் நீடு கூட சந்திக்கப்படுற இதில் இல்லை. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பணமும் இல்லை. அப்போ வாய் என்ன சொல்லும்? எப்படி சாப்பிட போகிறனோ, நான் சாப்பிடாமல் இருந்தால் கூட இருந்துருவேன், பிள்ளைகளுக்கு எப்படி சோறு போட போகிறனோ வரும்ல. அதான் ஆண்டவர் சொன்னால் சொல்லாதேன்னாரு. அப்போ என்ன சொல்கிறது? பைபிள் சொல்லுகிறது, நான் சிறியவனாக இருந்தேன், இப்போ வயசாகி போச்சு எனக்கு. நீதிமானுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தது பார்த்தது இல்லைங்கிறார். அதை சொல்லுங்க. நான் நீதிமான், ரத்தத்தால் கழுவப்பட்டேன், நானும் என் பிள்ளைகளும் சாப்பாட்டுக்காக ஒரு நாள் கூட குறைவாக இருக்க மாட்டோம். நல்லா சாப்பிடுவோம், நல்லதை சாப்பிடுவோம், நல்லா உடுத்துவோம், நல்லா இருப்போம், சிங்கக்குட்டிகளோட பட்னி இருந்து தாழ்ச்சியாக இருக்கும். கர்த்தரை நம்புகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறாரு. நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லி பாருங்க, பணமும் பொருளும் வீடும் உங்களை தேடி வரும். ஏன்னா கர்த்தர் வேலை செய்யறதுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்க. கவலைப்படுகிறவரை சைத்தான் தான் வேலை செய்வான். கவலைப்படாத பொழுது கர்த்தர் வேலை செய்வார். கர்த்தர் வாசலை திறந்து வருவார்.